இந்த வயசுல யாரெல்லாம் எழுவதிலும் அந்த காந்தன கவுதா இந்த வயசுல லவ் கேக்குதா? சும்மா இருக்க மாட்டாங்க. இதுதான் காதலா? சொல்லக்கூடிய சுடுகாடு வாவாடு கூடுகை வீடு போடாது சொல்லுகை நாளைக்கு சாப்போற கழுவுனா கூட சரி. ஒப்பனைய பார்த்த உடனே கழுவனுடைய நாடி நறுமணம் அப்படி விருப்பாயிடும். ஒப்பனைய பார்த்த உடனே கழுவனுக்கு கதை எப்படி ஆடும் தெரியுமா? வயசான காலத்துல ஆமா எப்படி ஆடும்? கொண்டாட்டி எனக்கு வேணும் 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 ஆடும். அதே வயசான கேள்வி அதை பார்த்த உடனே அது தலை எப்படி ஆடும் தெரியுமா? நாங்க வரமாட்டே அந்த ஆசியாவா பாட்டு அது அப்பா நான் வரமாட்டேன். அவங்களுக்கு ஆடுதே இல்லையோ ஓடியாரு. ஆமா வயிற்ற வச்சு உங்களுக்கு காதல் பாட்டு காதலா எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். திருமாரி மெட்டல் மகாராணி மக்கள் அப்படித்தான் மூடிட்டாங்களே. அடமானம் போட்டுட்டேன்
வாங்கோ. நீதான் மாமாவோட நல்லா வாங்கி கட்டுவீங்க. அப்படிலாம் சொல்லப்படாது. இப்படிலாம் கவுத்து அங்க போட்டு நீங்க செய்யக்கூடாது. நீ பார்த்துட்டியோ? ஏத்த. நீ பார்த்துட்டு நீ சொன்னபடி உனக்கு வெட்கம், வெட்கம், வெட்கம். ஏய் அம்பி ஓகே நீ மாமே, மாமாக்கு வெக்க வெக்கமா வந்தா கரோட்டு குழம்பு வச்சு ஊத்து. மாமா குணுக்கு சொல்லி பாலத்தா ஒரு சிரிப்பு பண்ண இந்த வயதான காலத்திலே மனைவி விட்டு கொடுத்தாத மன்னர், உண்மைதாப்பா. மன்னரை விட்டு கொடுத்தாத மனைவி. அன்பு இருந்தால் எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். அன்பை பரிமாறிக்கிறோம்பா. அதை விட்டுட்டு நீ கோபம் நான் கோபம் கோபத்தால ஒரே ஒரு முடி எடுக்கும். உண்மையான வார்த்தை ஐயா. என்னுடைய மனைவி என் முகம் பாடிய பொழுதெல்லாம் சபா, சபா. என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் அடடடடடடட. பாடி பாடி சந்தோஷப்படுத்துவது அவருடைய கடமை. மனைவி அமைவதல்ல, இறைவன் கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாயே. வாழ்க்கை பண்பும் பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், அன்பான மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவர், மன்னருக்கேற்ற மகாராணி, என் மனைவியார் உங்கள் இருவருக்கும் ஏற்ற அன்பான காவலர், சபைக்கு ஏற்ற அமைச்சரை பார்த்து அமைச்சர் விஷப்பொடி வருகிறார். அமைச்சர் விஷப்பொடி வருகிறார். அவர் வந்து வந்து நின்னா பொடிப்பு கவுத்து ஊற்றி சேனை கழிச்ச குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா யாரோ நம்ம ஊருக்கு ஞாபகம். புது வீடு கட்டினா திச்சு பொம்மை எங்கேயும் காணாதிக்கோ. அர்த்த விட்ட பணமான ஒரு 5 சவுக்கு குச்சி மச்சம் எடுத்தாங்க. மொனையில நல்லா பூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொல்லி நம்ம ஊருக்கு போட்டு சரி நீ வர போய் வாங்கி தேரியாரு வாங்கி தேரியால் சந்திக்கிறார் இப்போது மன்னர். மன்னரை வாழ்க அமைச்சரே, வாழ்க வாழ்க. காரணம் இருக்கிறது அமைச்சரே. என்னுடைய மூத்த மகன் முரளி எங்கள் விரும்பினத்திலே விடைபெற்று நகர்வுடன் சென்று நாட்டு மக்களை பார்த்துவிட்டு வருகிறார் அப்பா என்று புறப்பட்டு அப்படி நகர்வுடன் முடித்து அரண்மனைக்கு வரவழைத்து பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய மகள் முத்தழகை அழைத்து வாழும் கட்டளையில் நேரம் ஆச்சுப்பா, இன்னும் குறைந்த வரல. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு மனதாகிவிட்டது. தந்தைக்கு பிறகு ஆட்சி செய்ய வேண்டும். இந்த ஆட்சியின் பொறுப்பை அவரிடம் அதற்கான நாளை குறித்து விட்டீர்களா? வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்றே இருக்கிறது. அமைச்சர் தான் இளவரசர் வருகிறார். அப்பா உன் பாதங்களுக்கு கோடி கோடி சரணம். அப்பா உன் பாதம் பணிந்தேன் அப்பா, நானும் உன் பாதம் பணிந்தேன் அப்பா.
ஏய், அருமை அருமை ஐயா மகனே முரளி அப்பா கோபுரப்பா நான் உங்களுக்கு சித்தப்பா மாதிரி என்ன சொல்றாங்க நான் சகல சொல்ல மாட்டேன் மகனே முரளி அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனா அது விட்டு கொடுக்கணும். நான் யாரால கெட்டு போக மாட்டான். சாலதான் விட்டு கொடுக்கிறவன் அது உண்மைதான்ப்பா விட்டு கொடுக்காதவன் வாழ மாட்டான். மகனே முரளி அப்பா உன்னுடைய வருகை நான் எதிர்பார்த்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் எனக்கு பிறகு இந்நாட்டை நீ ஆள வேண்டும் அப்பா. எனக்கு பின்னால் நான் ஆள வேண்டுமா நாட்டின் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கும். என்னப்பா அது எனக்கு என்ன மரியாதை இருக்கு? யாருக்கும் பேசக்கூடாது. அப்படியா தெரியாதுப்பா. மகனே முரளி மகளே முத்தாடகை அண்ணா வெற்றிடத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் இருந்தாலும் நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு ஆசை உண்டு. ஆசையா அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் காலமை இன்று வெற்றிடத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் சரே சரே அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் அவர்கள் உண்மை என்னுடைய திருக்கரங்களினால் மணிமுடி சூட்டுவதை விட அவருடைய திருக்கரங்களினால் இந்த விழாவை ஆரம்பித்து வைக்க வேண்டும். அவர்தான் மலர் மாலையை அன்பு மாலையாக அவர் சூட்ட வேண்டும். குரங்கு கிட்ட யாருன்னா பூ மாலை கொடுப்பாங்கல்ல அவங்களுக்கு சொல்றேன் தப்பா என்னால உன் திருக்கரத்தினால் இந்த விழாவை ஆரம்பித்து வைக்க பெற்றது நீங்களாக இருந்தாலும் பிள்ளைகளை வளர்த்தது யார்? ஆகையா எனது திருக்கரத்தால் இப்போதே மாலை சுடுகிறேன். மாமன்னர் மாமன்னர் என்னப்பா உங்களுக்கு அமைச்சர் திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுற்றுவதா அது பொறுப்பெழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கேட்க முடியாது. என்ன காரணம்? பல பேர் மத்தியில் அவமானப்படுத்தி விட்டாரே. நாங்க நினைத்தா இந்த நாட்டை தவிடு பொடியாக்கி விடுவோம். ஏன் ரைஸ்வரோட வேலை பார்க்கற கூட தவிடு பொடிக்கிறாங்க நான் நோய்க்காங்க கோபப்படாதீங்க. ஆயமாயா கூட்டு சேமியா காசெல்லாம் ஏய், இனிமேல் ஒரு நிமிடம் இந்த அரசு மேல நிற்க மாட்டேன். புறப்பட்டு போகலாம். ஏய், அமைதி அமைதி அமைச்சரை எப்படி அமைதியா இருக்க முடியும்? கோபம் வேண்டாம். இனியா கேட்கிறேன். கோவம் வந்தா போச்சம்மா வருத்தப்படாதீங்க. சரோஜா சரோஜா சாமான காணும் முத்தலகி அவரோ சின்னத்திலே பெண்ணானவர் மணி தெரியாது. சில புத்திரங்களை எடுத்து உழைத்தால் அவர் புரிந்து கொள்வார். தப்புமே எடுத்து குறித்து வர இருக்க முத்தலகி என்னப்பா இந்நாட்டில் இருந்தாலும் இந்த விளையாட்டு பெண்ணாக அவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரம்மா? தளபதி யாரு? உனக்கு டெல்லி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தக்க தொட்டிலே தாராட்டி உறங்க வைப்பவர் அவர்தான். பாரதாளியில் இருந்து அரண்மனைக்கு வளர்த்தவர் பெரியவர்களை பார்த்தால் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி தலைவர்களாக பேசவே கூடாது. புரியுதா? புரிந்து கொள்ள வேண்டும். தளபதி யாரு? சில புத்திகளை எடுத்து விடுத்து விட்டேன். அவள் புரிந்து கொள்வாள். இருபது பேச மாட்டோம். போதுமா? அம்மா என்னமா பேசுறீங்க? என்னப்பா முரளி தங்கச்சி பேசுற என்ன தப்பு இருக்கு?
படிப்புக்காக ஓடி வந்த ஒரு வேலைக்காரன். அது மட்டுமா, நான் காலாளிட வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் நான். அது மட்டுமா, செருப்புக்கு சமாளம் விடாமா பிள்ளைகளை பேச வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். நியாயமா இது? இதற்கு தான் எனக்கு அடுத்தாயா ரோஜா டான்ஸுக்காகத்தான் அத்தா, இந்த கல்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்கதான். ஆமா. இந்த மாளிகை, தன்னுடைய மனைவிக்கின்றால் மூத்தவன் முதலி. அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். இந்த நாட்டை உன்னிடத்தில் ஒப்படைக்க போறேன்னு கேட்டீங்களா? கேட்கல. இதற்கு நான் வாய முடியாத வாய உடையவா போராட்டமா போட்டேன். உண்மைதாப்பா. நீ சொல்வது முற்றிலும் உண்மை. தனி மனுஷன் முடிவெடுத்தா நான் தான் கத்துவேன். நீதாண்டா அடங்க போற 6 பேர் கத்தி கிடக்குற நீ. தொட்டதான் சொல்லி வாய் வாய். ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும். வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, திருமணம் செய்யலாமா அப்படின்னு அவமரத்தில் இருக்கிற என்ன வச்சு பேசுறான்? யாருடைய எண்ணங்களையும் தெரிஞ்சுக்காம தனி மனுஷன் முடிவெடுத்தா அந்த குடும்பத்துல எவ்வளவு குழப்பம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அமைச்சர் அவர்களே, என்னுடைய மகன் சொன்ன வார்த்தை உனக்கு தவறாக இருக்கலாம். என் செருப்புக்கு செருப்பு சிறப்பு. அந்த செருப்புக்கு சிறப்பு கொடுக்கறதுக்காக தான் ராமாயணத்திலே ராமர் காலக சென்ற பிறகு பரதன் போயிட்டு தன்னுடைய பாதுகை நாட்டுப்பா அண்ணான்னு கூப்பிட்டான். தம்பி பரதா 14 வருட காலத்தை 14 நாட்களா கழித்துட்டு மீண்டும் வந்து அரியணை ஏறேன். அதுவரையில் நீங்கள் வரவில்லை என்றால் பாதுகை சொல்லக்கூடிய செருப்பை கொடுங்கள் அண்ணா என்று சிறப்பாக 2 கரத்தால் ஏந்தி தலைமீது சுமந்து சிற்றூர் என்ற நந்தி கிராமத்தில் வைத்து 14 வருட கால செருப்புக்கு சிறப்பு தந்தவன் பரதன் ஒருவன். அது ராமாயணத்திலே அது செருப்பு தாங்க. அதுதான் நம்ம காலுக்கு செருப்பா இருந்து சிறப்பு கொடுத்தது பத்தியா. அந்த சிறப்பு மட்டும் எடுத்துக்கோ. செருப்புன்னு கேவலமா நினைக்காது. நான் கேவலமா நினைக்கிறேங்க. நாங்க கேட்டோமா நான் எதிர்க்க முடியுமா? மக்களுடைய மனம் உட்பட்டு விட்டதே. மக்கள் முன்னிலையில் நானே மன்னிப்பு சூடு சோர்மையே அதெல்லாம் இருக்கிற தண்ணி போடாத பில்லு வாங்குறாங்க. இருந்தாலும் அதுவும் கேட்டுக்கணும். அதனால பொது வேலைக்கு வரவங்க இந்த காதல் எத்தனையோ போர்க்களம் கண்டிருக்கிறோம். நாங்க இப்பதான் போருக்கு வரோம். அதனால ஐயா கோபத்தாலே தலையில் இருக்கிற ஒரு முடி கூட நம்மளால எடுக்க முடியாது. அன்பாலை மன்னிப்பு கேட்ப மனுஷன் அந்த மன்னித்து ஏத்துக்கிறான் பாரு. அவன் மனுஷனை விட மன்னவா, நீங்கள் மன்னிப்பு கேட்பதா நிக்கலாம் பாரு பாடு. நானும் போதா ரொம்ப நாள் அப்பா நான் செய்த பாவத்தாலே நான் செய்த தவறாலே நானே உனக்கு என்னுடைய சத்தியமணி நாட்டு மக்களை உங்களுடைய அன்பின் சார்பாக இந்த மலர் மாலையை நாங்க இருக்கவா போறோம்.
ஈஸ்வரன் அவர்களே, அண்ணா, தாய் தந்தை எங்கள் கடமை முடிந்தது. புரிஞ்சு விட்டதா? இன்னொரு தலையான களம் இருக்கிறது ஐயா. தலைமையில வேறதுதான். இல்லப்பா, நாடும் நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த காசி விஸ்வநாதரை பார்ப்பதற்காக பாத யாத்திரையாக வருவதாக நான் எண்ணிருக்கிறேன் அப்பா. பாத யாத்திரையா? ஆமா, புண்ணியங்கள் செய்வதற்காக அனைவரும் சொல்லும் இடத்து காசி காசி நடந்தேவா போறீங்க? நடந்தே பாத யாத்திரை தான் சொல்றேன். போங்க ஐயா. ஓரமா போவாதீங்க, சீக்கிரமா காசிக்கு அப்ப நான் சீக்கிரமா போறேன். நடு ரோட்லயே போங்க, பின்னாடியே கார் எடுத்தாரணும். ஆஹா, அப்படியாதான். சீக்கிரமா வந்துடுறேன்ப்பா, சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா ஐயா, ஐயா, இதாகவே ஒப்படைக்கிறேன் பிள்ளைகளை. இதுவரையிலும் உங்களை விட்டு நாங்கள் பிரித்தது கிடையாது. உங்களை கூட விடு, மகாராணி உண்மை, பசி எடுக்கும் பொழுதெல்லாம் உணவு கொடுக்கணும். பால் கொடுத்து கொண்டு அவன்தான் பால் போடுறேன். மகாராணி இட்டும் போறீங்க. அடிக்கடிக்கு எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. ஆமா, எந்த பொண்ண உனக்கு தெரியாத போன் வாங்கி கொடுத்துக்கிறேன். சொல்ல மாட்டேன் மாமா. சரி இருக்கட்டும், இருக்கட்டும். அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். சொல்லுப்பா, என்ன போனு? ஆம்பளை போன்ல பண்ணுவாங்களா, பொம்பளை போன்ல பண்ணுவாங்க? போன்னு கூடவாயா, ஆம்பளை போடு பொம்பளை போடு இருக்கு. அது எப்படிடா, எப்படி சொல்லி? வாய தரோஜா. Oh my God. 56 வருஷமா நாடகாரங்க. ஆம்பளை போனும் பொம்பளை போனா தெரியாதா? தெரியாததாம்பா ரெண்டாம் கட்ட நாள் எடுக்கிறேன். ரெண்டுமே கெட்டு போச்சு. ரெண்டு கட்டு போன நான் மண்ணுல போய் சேர்த்துருவேன். எல்லாம் ஒரு நாளைக்கு போத்தான் போறோம். உண்மைதான். ஐயா, 4 சோத்துல முன்னோரு போயிங்கன்னா அடி சோறு ஒரு நாளைக்கு போவோம். உங்க சர்வீஸ் என் வயசா இருக்காது. இருக்கட்டும் ஐயா, என்ன ஐயா, ஆம்பளை போனும் பொம்பளை போனும்னா என்ன? சொல்லுங்க ஐயா. பட்டணம் உள்ள போனா ஆம்பளை போனும். அது எப்படி? அது அழுத்த தான் கிளம்பும். ஆனா பொம்பளை போன அப்படி கிடையாது. அம்மால அதை தச்சு போகணும். அம்மா தடவ தடவ இல்ல, நிறைய பேர் அனுபவிச்சுக்கிறாங்க. அப்பா, உனக்கு இருக்கிறது தலை, அந்த தலையிலே சிறு தளவு மூளை இருக்கிறது. அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்கிறது. எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் வளரல, எதெல்லாம் வளரக்கூடாது அதெல்லாம் வளரும். அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக இந்த சத்தியபுரி நாட்டை ஆண்டின அதுவா நாடு. இதற்கு மேல் உன் மகன் ஆள போகிறான்பா நாடு. இளம் காலை அதுதான் நாடு. உன் மகனை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இல்லை இல்லை இல்லை, பார்த்துக் கொள்கிறேன். கவலை வேண்டாம், அமைதியாக போகப்படுங்க. ஐயா, இதான் கடைசி பார்வை. காசிக்கு போகிறேன். ஆமாங்க சரோஜா. முரளி, அப்பா, அன்பான வேண்டுகோள் அப்பா. என்னப்பா? காசி போவதற்கு முன்னால் வெளிநாடு சென்றிருக்கிறாரே உன்னுடைய தம்பி ஒட்டு படிப்பதற்காக. ஆமா, நான் காசிக்கு போன பிறகு அவன் நாட்டில் போட்ட அன்பா பாத்துக்கப்பா. கடமைப்பா. உன்னுடைய தம்பியை அரவணைப்போட பாத்துக்கப்பா. ஆகட்டப்பா, அவள் முகத்தை பாட விடாது. விட்டு விடுவேனா? எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். முறையில்லாமல் பார்த்துக் கொள்கிறேன். போலாம். மகளே ராஜா, அம்மா, காணக்கூடாது. இனிமேல் என்னுடைய ஆட்சியில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அனைவரும் சீர சிறப்போடு வாழ வேண்டும். மன்னவா, உன் தந்தை ஆண்டாரே நாடு. பாடு அதுவா நாடு. இது மேந்தி ஆள போகிறாவா? அதுதான் நாடு. அதாண்ட சொல்லுதாடு. ஏய், ஏய், ஏய். என்னது? 4 ஆண்டு மன்னனும் இறுதியில் பிடி சாம்பலாவா என்ற தத்துவத்தை உனக்கு எடுத்து உரைக்க வேண்டும். மகனா, ஏதாவது குழப்பம் ஏற்பட்டுச்சு ஒரே இல்லை என்று ஒரு பொய் வார்த்தை உரைத்தால் என்று அறிக்கைக்கிறார். எங்க போயிடலாம்? கேட்டாங்களா? அவங்கள தேவைன்னா என் சூட்டத்தை கேட்க. ஏய், ஒரு பொட்டச்சிரிக்கி பல பேர் மத்தியில் அவனை படிவிட்டு வேற அவங்க உட்காந்து ஒண்ணுக்கு பேர் அவளுக்கே அம்மா விட்டுருக்குறா. இன்னைக்கு செருப்பை பற்றி சொல்றாங்க. ராமாயணத்தில மகாபாரதத்தில் சகுனி இனிமேலும் இந்த கதைக்கு மகையாளி குடும்பத்தை உறவாடி கற்க ஒரு வேண்டும். பள்ளத்தை எடுத்தா காணலாம். ஒரு விளக்கு
வா, 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 வா. இருவரை வாழ விட மாட்டேனா பார்த்துக் கொள்கிறேன்